எப்படி இருக்கு? திருச்சியில தான் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாரு. இப்ப நன்றி உரையா இங்க தொடங்குறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி வந்து இந்த ஆட்சியை சிறப்பா செய்வாரு அப்படிங்கிற எங்களுக்கு நம்பிக்கை. ஆமா, அதே மாதிரி இப்ப திருச்சிக்கு வந்து நன்றி உரை கொடுக்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஆனா நிரந்தர முதலமைச்சரா இருப்பாரா? ஆனா அடுத்த வர்ற 50 வருஷம் எங்க தளபதியோட ஆட்சி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தளபதி ஆட்சி தான். மாற்று கட்சியில இருந்து வராங்களா இப்ப? அது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதா? இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆமா, நாங்க வந்து எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம். ஆமா, மாற்று கட்சியில இருந்து வந்தாலும் நாங்க இணைச்சுக்குவோம். அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்படி இருக்கு? திருச்சிக்கு வந்திருக்காரு. இப்ப நன்றி சொல்றதுக்கு முதல் நன்றி கூட்டம் திருச்சியில இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் வர்றது, இந்த தொகுதியில ஜெயிச்சது, நாங்க ஜெயிக்க வச்சது, அவருக்கு எங்களோட என்ப ஆதரவு என்னைக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிங்க இப்ப மாற்று கட்சியில இருந்து எல்லாம் வராங்க இல்லையா? அதனால உங்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்படுதா? அதை பத்தி நான் அதுல யார் வந்தாலும் நாங்க அனுசரிச்சு நம்ம வாழ வைக்கிறது தானே நம்மளோட கட்சியோட இது. ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் முதல் உரிமை, அதுக்கப்புறம் வரவங்களையும் நாங்க அரவணைச்சுக்கிறோம். ஆமா, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இனிமேல் எங்க அண்ணன் மட்டும்தான். எங்க அண்ணனை மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நாங்க வந்த வரைக்கும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. விமர்சனம் வந்து எல்லா சைட்ல இருந்து வர்றதுதான், அதை அக்செப்ட் பண்ணி பழகிக்கலாம். ஆனா அவரோட பணியை அவர் கரெக்டா நிறைவேற்றிட்டு வர்றாரு. கண்டிப்பா அதுக்கு அப்புறமும் இல்ல, இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆட்சி 5 வருஷம் ஆண்டு, இனிமே வரப்போற அமைச்சர் இவர்தான் முதலமைச்சர். இதுக்கு எந்த வாய்ப்பு எந்த ஒரு இதுவும் இல்ல. இவர் மட்டும்தான் ஆட்சி அமைச்சர். நல்ல ஆட்சி வேணும்னா இதுதான் மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி. இந்த ஆட்சி இந்த வருஷமா கடைப்பிடி வேண்டும். இதுதான் உண்மை. அது இங்க கிழக்குல ஜெயிச்சுட்டு இதுக்கு நன்றி சொல்ல வர்றது நாங்க எதிர்பார்த்தோம். கண்டிப்பா தளபதி வந்தது ரொம்ப நன்றி. இது மேலும் இடைத்தேர்தல் வச்சாலும் அண்ணன் தான் திருப்பி தளபதி தான் ஜெயிக்கிறாரு. 100க்கு 90% தலைவர் தான் ஜெயிக்கிறாரு. அதிகப்படியான வாக்குல ஜெயிக்கிறாரு. முதல் ஜெயித்தவங்க அதிகமான வாக்குல ஜெயிக்கிறாரு தளபதி. எப்படி இருக்கு? ஆதரவு இருக்கு. இப்ப என்ன பதவி விலகி இருக்காரு இல்லையா? அது எப்படி உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா? இல்லனா மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தளபதி இங்க ராஜினாமா பண்ணிருக்க கூடாது. இருந்தாலும் வந்து 2 பதவி, ஒரு ஆள் 2 எம்எல்ஏ பதவி வைக்க முடியாதுங்கிறதுக்காண்டி நாங்க ஏத்துக்கிறோம். அந்த இதை ஏத்துக்கிறீங்க. இப்ப அப்படி பதவி முதலமைச்சர் தொகுதி எப்படி இருந்திருக்கும்? இன்னும் சிறப்பா இருந்தாலும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். சந்தோஷமா ஆட்சி எப்படி நடந்திருக்கு? ரொம்ப இப்ப நடந்த இந்த குறுகிய கால ஆட்சி ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நல்லா சிறப்பா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற அளவுக்கு நடக்குதா? கண்டிப்பா மக்கள் இது வந்து மக்கள் ஆட்சி. 5 வருஷம் நீடிச்சிருவாரா? கண்டிப்பா நீடிச்சிருவாரு. இனி அடுத்த 15 வருஷம் நாங்க தான் ஆட்சி பிடிச்சிருவாரு. மாட்டு கட்சியில இருந்து நிறைய பேர் இணையறாங்களா? உங்களுக்கு அது இடையூறு இருக்கா? அது ஒண்ணும் தப்பு இல்ல. தளபதி தான் எங்களை அரவணைச்சு தானே கொண்டு போறாரு எல்லாத்தையும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் விலகுது. அதுக்குன்னு எல்லாமே அரவணைச்சு அன்போட போவோம். வரவங்களை நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா அடுத்த ஆட்சி அவர் தானா? கண்டிப்பா ஆட்சி அவர் தளபதி தான் ஆட்சி. ரொம்ப ஆவலா இருக்கு. நம்ம சிஎம் வேற ஆகியிருக்காரு. என்னோட ஃபேவரட் ஆக்டர் வேற. இப்ப நான் என்னோட ஆக்டரை சிஎம்மா பார்க்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு எங்க சிஎம். பிரச்சாரம் இங்க தான் தொடங்குறாரு. நன்றி உரை இங்க தொடங்கிருக்காரு. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப திருப்தியா இருக்கு. பார்க்க போறோம். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேற நேர்ல பார்க்க போறோம். ரிசைன் பண்ணிருக்காரு. அது ஃபீலிங்ஸா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ஆண்டுவாரு. கண்டிப்பா ஆண்டுவாரு. இதான் நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கும். இனிமே எங்க ஆட்சி தான், தளபதி ஆட்சி தான். கலையாது, வாய்ப்பே இல்ல. ஆமா, உண்மையிலே என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரு எல்லா மக்களை பார்த்து நன்றி உரை சொல்றது அவருடைய விசுவாசத்தை காட்டுது. மக்கள் மேல வச்சிருக்க ஒரு பிரியத்தை காட்டுது. இது வரைக்கும் ஆட்சி எப்படி இருக்கு? அவரு வந்து உடனே எடுக்கிற நடவடிக்கை எல்லாமே மக்கள் மேல அவர் வச்சிருக்கிற அக்கறையை காட்டுது. 5 வருஷம் ஆட்சி ஆண்டுவாரா? இடையில கலந்துரும் அப்படின்னு? கண்டிப்பா அவரு இன்னும் 10-15 வருஷம் கூட அவர் தான் ஆட்சி ஆள்வாரு. கண்டிப்பா. இது திமுக கோட்டைனாங்க, இப்ப டிவிக்கு மாறிடுச்சா? ஆமா, கண்டிப்பா. அதாவது இது வந்து டிவிகே, இது டிஎம்கே கோட்டைன்னு சொல்லல. இது வந்து இப்ப டிவிகே வந்து மக்களுடைய கோட்டையில சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அதாவது மக்களுக்காக சேவை செய்யணும். மக்களுக்கு யார் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கோ அவங்க மக்களுக்காக செயல்படணும்னு நினைச்சா டிவிகேல இப்போ இணைஞ்சு அவங்க செயல்படுறதா நல்லது. எப்படி இருக்கு? திருச்சிக்கு வராரு, இப்ப பார்க்க போறீங்க அவரை. வணக்கம், என் பேர் தர்ஷினி. நான் திருச்சி மாநகர மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியோட மாவட்ட நிர்வாகியா இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். தலைவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதுவும் முதல்வரா, ஆக்சுவலி முதல் ரோட் ஷோ இங்கே தான் நடந்துச்சு. இங்கேருந்து தான் ஆரம்பிச்சாரு பிரச்சார பயணத்தை. ஸோ திருச்சி வந்து திருப்புமுனை அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் திருச்சி எப்போவுமே திருப்புமுனை தான். அவர் வந்த முதல் ரோட் ஷோலேயே ஒரு வெற்றிகரமான முதல்வர்
முதல்வரா அரியணை ஏறி இன்னைக்கு ஒரு அரசனை வரவேற்கிறதுக்காக அரண்மனை வாசல் காத்துட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி நாங்க ரொம்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஸோ திருச்சிக்கு இப்பதான் ஒரு பெருமை வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ முதலமைச்சர் முதல் ரோட் ஷோ இங்கதான் நடத்தினாரு. இப்ப முதல் பொதுக்கூட்டம் முதல்வராயும் இங்கதான் நடத்துறாரு அப்படின்னு நினைக்கும் போது திருச்சி மக்களை எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருச்சி மண்ணு ரொம்ப பெருமைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். திருச்சி கிழக்குல பதவி விலகி இருக்காரு இல்லையா, அது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் எங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து எது கம்ஃபர்ட்டோ அதுதான் சூஸ் பண்ண முடியும். ஸோ திருச்சி கிழக்குல அவர் பதவி விலகி இருந்தாலுமே கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரியான தளபதிக்கு நிகரான ஒரு வேட்பாளர் தான் இங்க நிறுத்தப்படுவாரு. அது யார் நிறுத்தப்பட்டாலும் சரி, நாங்க அவரையுமே எங்க முதல்வர் வேட்பாளரா எங்க தொகுதிக்கு என்ன நல்லது செய்வாரோ அதுக்கேத்த மாதிரி வேட்பாளரா கருதி தான் நாங்க அவளை நிச்சயமா வெற்றி பெற வைப்போன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை அப்படி பதவி விலகினா இது சிஎம் தொகுதியில எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு இன்னும் பெருமையா தான் இருந்திருக்கும். அந்த பெருமையை ஈடுகட்டுறதுக்காக தான் இப்ப முதல் பொதுக்கூட்டம் திருச்சியில நடத்தியிருக்காருன்னு நினைக்கிறோம் நாங்க. இது வரைக்கும் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? சரியா இருக்கா? நீங்க நினைச்சா போல? கண்டிப்பா இப்ப மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன்னா இப்ப நடத்துற பொதுக்கூட்டமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீண் அனுமதி பெறத்துக்கு நாங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ எந்த ஒரு வீண் வழக்குகள் வேண்டாம். சோ எதுவுமே இல்லாம ஒரு சுதந்திரமா ஒரு மக்கள் தனக்குத்தானே ரசிகர்கள் தொண்டர்கள் தனக்குத்தானே கட்டுப்பாடோட நடக்கக்கூடிய முதல் பொதுக்கூட்டமா இருக்குது. சோ அப்படிங்கும் போது எங்களுக்கு நிச்சயமா பெருமையா தான் இருக்குது. இது டிவிக்கு கோட்டையா மாறிச்சா? திருச்சி வந்து கண்டிப்பா இருக்கிற 9 தொகுதியில 5 தொகுதி அடிச்சு நவுத்தி இருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி இருந்த திமுக கோட்டை அதெல்லாம் கிடையாது. அவர் முதல் ரோட் ஷோ எப்ப திருச்சியில கால் எடுத்து வச்சாரோ அப்பத்துல இருந்து இது தளபதி கோட்டை தான். இன்னையில இருந்து அது முதல்வர் கோட்டை. 5 வருஷம் ஆச்சு ஆண்டு வாரான்றது என்ன கேள்வி? 5 வருஷம் இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கும் எங்க தளபதி தான் நிரந்தர முதல்வர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க விஜய் முதலமைச்சருக்கு? இன்னும் நிறைய மக்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை இன்னும் நிறைய உறுதிப்படுத்தணும். தலைவர் அவர் போற வழி கரெக்டா தான் போயிட்டு இருப்பாரு. அவருக்கு அது கரெக்டா தெரியும். அதை எப்ப செயல்படுத்தணும்ன்றது அவருக்கு தெரியும். கரெக்டான ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. ஸோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் மக்கள்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. எடுத்த உடனே எல்லாரும் போய் எல்லாமே கரெக்டா பண்ண முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அந்த டைம் தளபதி கரெக்டா அதை சரி பண்ணுவார். வணக்கம், நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரேன். என் பேர் தாமரை செல்வி. ஒரு ஜிம் மாஸ்டர். ஹார்ஸ் ட்ரைனிங்கில் 23ஆம் தேதி முதல் இதில் வந்திருக்கிறேன். 63 வயசு. நான் 18ஆம் தேதி தம்பி ஓட்டு கேட்க காஜாமலைக்கு வந்தபோது ஹார்ஸ்லேயே வந்தேன். தம்பி என் மகனை பார்க்க முடியல. 7.5 கோடி மக்களும் சேர்ந்து என் மகனை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. இந்த என்னோட பையன் இன்னைக்கு அதே கிழக்கு தொகுதிக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நன்றி சொல்ல வந்ததுக்கு நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மகனை பெக்காத தாய்களுக்காக நான் நன்றி சொல்றேன். கண்கலங்கி இன்னைக்கு சொல்றேன். என்னோட உயிர் இருக்கும் வரையும், என் பையன் இருக்கும் வரையும், என் பையன் தான் இதில் முதலமைச்சர். ஜோசப் விஜய் என்ற விஜய் தம்பி தான் முதலமைச்சர். இனி முதலமைச்சர் வேற யாருக்குமே கிடையாது. இதே கிழக்கு தொகுதியில வேற யாரு நின்னாலும் ஓட்டு போட மாட்டோம். என் பையன் சார்பில் என் பையன் சம்பந்தப்பட்ட அதே டிவிகே தொகுதியில உள்ள மக்கள் யாராவது முக்கியமானவங்க நின்னா மட்டும்தான் ஓட்டு போடுவோம். மாத்து அரசியல்ல உள்ள வந்தாங்கன்னா ஓட்டு போட மாட்டோம். எங்க இதுல உள்ளவங்களுக்கு தான் போடுவோம். இனி நாங்க ஓப்பன் ஓட்டு தான். அதுவும் இப்ப சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் என் பையன்கிட்ட பேசிடுவேன். என் பையனுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுவேன். அத்தனை தாய்மார்களும் 7.5 கோடி தாய்மார்களும் இதை ஏத்துக்குவாங்க. என் பையன் தான் வாழ்நாள் முழுத இந்த அரசியல்ல முதலமைச்சரா அமர்வது என் பையன் மட்டும்தான். இதுக்கு வேறு யாருக்கும் தகுதி கிடையாது. இதுல தகுதி இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, என் பையன் முகத்தை போல யாராலையும் அனுசரிச்சு என்னால கூட முடியாது. ஒரு நிமிஷம்னாலும் மூஞ்ச காட்டுவாங்க. என் பையன் அந்த மாதிரி கிடையாது. என் பையன்றேன்னா என் பையன், எங்கள் பையன். நீங்களும் என்னோட பையன். இந்த 7.5 கோடி மக்களுக்கும் பெரிய பையன் இவர் தான். செங்கோட்டை அண்ணனுக்கு நன்றி. எங்களுக்கு ஆதரவா இருந்ததுக்கு நன்றி. நீங்க தான் எப்பொழுதும். நான் என் பேரு எல்லாத்துக்கும் முதல்ல மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து திருச்சி மேற்கு தொகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து பஞ்சப்பூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருப்புமுனை திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருச்சியில் மாநாடு போட்டவங்க தான் அடுத்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அது எப்போவுமே காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தீரர்களின் கோட்டமாம் திருச்சி மாவட்டம் இது. அந்த திருச்சி மாவட்டத்தில் தான் முதல்ல அவர் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு. அதே திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு முதலமைச்சராக அவருடைய காலை இங்கே வச்சு அவர் வந்து நன்றி சொல்ல வந்திருக்காரு. திருச்சி கிழக்கு மட்டும் இல்ல, இனி எல்லா தொகுதியிலையும் இனிமேட்டு தாவேக்கா ஆட்சி தான். தாவேக்கா தமிழ்நாடு முழுக்க இனிமேட்டு தாவேக்காவுடைய விசில் சின்னம் தான் ஒலிக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இனிமேட்டு
இந்த 5 வருஷம் இல்ல, எல்லா வருஷமும் இனிமேட்டு அவர் தான் நிரந்தர முதலமைச்சர் எங்களுக்கு. இப்போ பதவி விலகி இருக்காரு இல்லையா இந்த தொகுதியில, மீண்டும் நிக்கிறவங்க அதே வாக்கு வாங்கி வெற்றி பெறுவாங்களா இங்க? பதவிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அது வருத்தமா இருக்கா அவர் பதவி? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஏற்கனவே ஜெயலலிதா செஞ்சிருக்கிறாங்க. 2 தொகுதியில நின்னு இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இவர் வாங்குனதை விட அடுத்து அவர் நிறுத்துற வேட்பாளர் இன்னும் கூடுதலான அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். இது வந்து அரசியல்ல வந்து யதார்த்தம் தான். ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி வந்து 2 தொகுதியில ஒருத்தர் வந்து நிக்க முடியாது. அவர் வந்து பெரம்பூர்ல அதை வந்து எம்எல்ஏவா கண்டினியூ பண்ணி திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து அதை ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறோம். திருச்சி கிழக்குல அவர் நின்னதே பாக்கியம் தான். அவர் ஜெயிச்சதும் எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். அவரோட பிரதிபலிப்பா ஒரு வேட்பாளரை நிறுத்துவாரு. அவரையும் நாங்க வந்து அவர் எவ்வளவு வாக்கு 27,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு, அதை விட அதிகமா அவரோட வாக்கு வித்தியாசத்துல நாங்க ஜெயிக்க வைப்போம். மாற்று கட்சியில இருந்து இப்ப நம்ம தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உழைத்தவர்கள் என்னைக்குமே மேல வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. 1000 கைகள் வந்து மறைச்சாலும் சூரியனை வந்து மறைக்க முடியாது. அதே மாதிரி தாவேக்காவுடைய உழைப்பை வந்து யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. மாற்று கட்சிங்க வர்றது வந்து அந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்றத காட்டுது. அதாவது வந்து நீங்க அதிமுக தான் நீங்க சொல்றீங்க. அதாவது அதிமுக வந்து இன்னைக்கு 2ஆ உடஞ்சிருக்குது. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருக்க மாட்டார். எங்களுடைய சர்க்கார் கட் அவுட்டை உடைச்சார்ல, இப்ப பாருங்க அதிமுகவே 2ஆ உடஞ்சிருச்சு. உண்மையிலே அது எங்களுக்கு சந்தோஷம் தான். அதனால எங்களுக்கு வந்து ஒன்றும் வருத்தம் கிடையாது. அவங்க வந்து விரும்பி எங்க கட்சிக்கு வர்றாங்க. எங்க தளபதி தலைவருடைய கொள்கைகளை ஏற்று வராங்க. இனிமே இவர் தான் எங்களுக்கு எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வர்றாங்க. சோ அதனால அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வேலையை பார்ப்பாங்க, நாங்க எங்க வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு 5 இருக்கோம். வருஷம் ஆள முடியாது, ஆட்சி இடையில கலையத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இவரால 5 வருஷம் ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு இது குக்கர் சின்னத்துல நின்ன ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு, இந்த ஆட்சி கலைஞ்சிரும், இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் நாளை கலைஞ்சிருவாரு அப்படி இப்படின்னாங்க. அவர் 3 வருஷம் 4 வருஷம் ஆண்டுட்டு தானே முடிஞ்சாரு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இனிமேட்டு இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, அடுத்த 5 வருஷமும் தளபதி விஜய் தான், அதுக்கு 5 வருஷமும் தளபதி விஜய் தான். ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்கட்சிகள் இப்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் இல்லைங்க. இருக்கு. உங்க ஊருக்கே வராரு, நன்றி சொல்ல சந்தோஷமா இருக்கு அவரை பாக்குறதுல. சிஎம் ஆனதுல இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு. சந்தோஷமா இருக்கு. உங்க ஊருக்கே வந்திருக்காரு, பிரச்சாரத்தை இங்க இருந்தா தொடங்கினாரு, இப்ப நன்றி இங்க தான் தொடங்குறாரு. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால இத இது பண்ணவே முடியல. ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் அவரும் பார்த்து செய்வாரு. ஆண்டுவாரா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. இனிமேல் வரக்கூடிய காலமும் அவர்தான். கண்டிப்பா ஆண்டுவாரு. கண்டிப்பா.